Hello friends, welcome to my channel Spices of Life. இன்னைக்கு என்ன ஓபன் பண்ணோனே கோலம் போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா? ஆமா, மார்னிங் கோலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு டே ஃபுல்லா நான் என்னென்ன வேலை செஞ்சேன், அது பொங்கல் வருது இன்னும் 2 டேஸ்ல. சோ இந்த சண்டே வந்து ரொம்ப பிஸியா போச்சு எனக்கு. சோ அன்னைக்கு ஃபுல்லா நான் என்னென்ன வர்க்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். எப்பவுமே மார்கழி மந்த் ஃபுல்லாவே கலர் கோலம் போடுவேன். பட் இந்த இயர் வந்து நான் போடவே இல்லை. எங்கள் அத்தையே டெய்லி சின்ன சின்ன கலர் கோலம் போட்டுட்டாங்க. சரி, மார்கழி மந்தே முடிய போகுது, இப்போயாவது நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து நான் இந்த கலர் கோலம் போட்டேன். ரொம்ப சின்னதாக தான் போட்டேன், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு எப்போவுமே நான் போடுற கோலம் வந்து ரொம்ப பிடிக்கும். நானே போட்டுட்டு அதை வீடியோ எடுத்து நானே பார்த்து ரசிச்சிட்ருப்பேன். அப்படி தான் இந்த கோலமுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோலம் போட்டாலும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பூத்த பூவெலாம் மார்னிங் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதையுமே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். மார்னிங் வைப்ஸ்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, தோசை செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, செடிக்கெலாம் வந்து தண்ணி தெளிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தண்ணின்னு பார்த்தா ஏதோ ஒரு தேன் பாட்டில் மாதிரி வச்சுருந்தாங்க. இது என்ன பாட்டில் கலக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சேனலில் புத்தக கண்காட்சி வீடியோ போட்டிருப்பேன், புக் ஃபேர் வீடியோ. அங்கே வந்துட்டு இந்த இது வாங்கினாங்களாம். செடிக்கெலாம் வந்து இதை ஊற்றுனா வந்து செடிலாம் வந்து நல்லா வளரும், ஏதாவது பூச்சி இது பண்ணி இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு. வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிக்கணுமா. இது பேர் வந்து மீன் அமிலம் அப்படி சொன்னாங்க. 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டருக்கு 5 கேப் ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லி ஊற்றி கலக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. இது என்னென்னா செம்ம நாற்று அடிக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு கலக்கி தெளிச்சிட்டாங்க. தெளிக்கும் போது லைட்டாக நாற்று அடிச்சிது. சரி போயிடுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா வீடு ஃபுல்லாகவே செம்ம ஸ்மெல் ஆகிடுச்சு. ஸோ இதை வாங்கி தெளிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி தான் நீங்கள் தெளிக்கணும். ஏன்னா அவ்வளோ நாற்று அடிக்குது. இது வாங்கும்போது எங்களுக்கு தெரியாது இது இவ்வளோ ஸ்மெல் அடிக்கும்னு. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அந்த ஸ்மெல் போகிறதுக்கு பெனாயில் ஊற்றி அது இதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனால் மழை பெஞ்சோடனே நெக்ஸ்ட் டே அந்த ஸ்மெல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மினியேச்சர் டால்ஸ்லாம் கழுவலான்ட்டு தண்ணியில் போட்டுட்டு கீழே வந்து இந்த பேன் வந்து மேலே க்ளீன் பண்ணும்போது கிடச்சிது அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் என் ரூமுக்கு போகிறதுக்கு வழியில் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் ஒட்டடை இருந்தது, அதையும் லைட்டாக தட்டிட்டு எனக்கு எட்டுற வரைக்கும் நான் தட்டினேன். அப்போ பேலன்ஸ் ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் தான் தட்டி கொடுத்தாங்க. ஷோகேஸ் செல்ஃப்லாம் வந்துட்டு எங்கள் அத்தையே வந்து முந்தின நாள் நைட்டே க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எங்கள் அத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஹாலில் உள்ள 2 ஷோகேஸு நான் ஒரு ஹாஃப் க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே எங்கள் அத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு டாலுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டோரி எங்கள் அத்தை வந்து ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஞாபகார்த்தமாக வாங்கினது. இது க்ளீன் பண்ணும்போது அதை பற்றின நிறைய கதைகள் சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கதை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் இந்த ஊருக்கு போகும்போது இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு எல்லாமே எங்கள் அத்தை வந்து நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் பயங்கர மோசமாக இருந்தது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் எங்கள் அத்தை நீட்டாக பண்ணி வைப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஹெல்மெட்டு ஸ்லிப்பர் அது இது எல்லாத்தையுமே கொண்டு அதுதானே என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது, அந்த சோஃபாவில் போட்டுருவாங்க. ஸோ எங்கள் அத்தை வந்து அதை நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன்னாங்க. ஸோ இப்படி இருந்த அவ்வளோ கிளம்ஸியாக இருந்த பிளேஸ் எங்கள் அத்தை வந்து எவ்வளோ நீட்டாக ஆக்குறாங்கன்னு பார்க்கலாம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். பட் ஃபுல்லாக என்னால் அதை நின்று எடுத்துகிட்டே இருக்க முடியல. ஏன்னா நான் கொஞ்சம் வேலை எங்கள் அத்தை கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் ஓரளவு வேலையாவது முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என் ரூமில் நிறைய டால்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் லைட்டாக ப்ரஷ் வச்சு கழுவலாம், ரொம்ப தூசிலாம் வந்து போயிடுச்சு. ஸோ வந்துட்டு ப்ரஷ் வச்சு கழுவலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டால்ஸையும் கழுவுனேன். இந்த டால்ஸ் வந்து நாங்கள் ராமேஸ்வரத்தில் வாங்கினேன், சங்குலேயே செஞ்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 இது வாங்கினேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா இப்படி தண்ணியில் கழுவுனனால அது வந்து பிஞ்சு வந்துருச்சு. அதில் உள்ள அது கம் போட்டு தான் விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பிஞ்சு வந்துருச்சு. ஆனால் எனக்கு அப்போ தெரியாது. நான் இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையுமே கழுவி சூப்பராக காய வச்சுட்டேன். இது எல்லாமே என்னோட கியூட் டால்ஸ். எனக்கு இந்த டால்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டால்ஸ் எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிடுவேன். இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே எனக்கு பசிச்சிடுச்சு. சரின்னு கொய்யாக்கா சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளேயும் பழைய ஜாமான்லாம் போடுறதுக்கு வந்து வண்டி சொல்லியிருந்தாங்க. ஸோ எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து இந்த மாதிரி கடைக்கு போகிறேன், ஏன்னா நாங்கள் வந்து மார்னிங்லேருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தனால சமைக்கல, ஸோ சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு முன்னாடி ஷர்ட் வந்து அயன் பண்ண போனாங்க. இது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ், நம்ம சேனல் ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அது இது பண்ணணும். அதுக்கு இடையில என்ன பண்ணாங்க, எங்கள் அத்தை வந்து இந்த இட்லி சட்டிலாம் வந்து ரொம்ப கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதையும் போட்டுடலான்னு சொல்லி பாதி தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு, ஆனால் இந்த சட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த
தட்டெல்லாம் மட்டும் போட்டுட்டாங்க, சட்டியை அப்படியே வச்சுட்டாங்க. எப்போவுமே நமக்கு பொருள் வேண்டான்னு தோணும், ஆனால் கூட அது போடுறதுக்கு மனசே வராது. அப்படி தான் எங்கள் அத்தை அந்த இட்லி சட்டி எடுத்துகிட்டு போடலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் வெறும் அந்த மூடியெலாம் அந்த கம்பி வந்து வளைஞ்சிச்சு. ஸோ அதை மட்டும் போட்டுட்டு அந்த இட்லி சட்டியை அப்படியே வச்சுட்டாங்க. இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அது கரெக்டான பிளேஸில் ஹேங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா அது நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் அதில் நல்லா பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி. இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. அந்த நாங்கள் பழைய பாத்திரம் அதெல்லாம் போட்டு 725 rupees வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த மினியேச்சர் டால்ஸ்லாம் காஞ்சிச்சு. சரி ஓகே இதெல்லாம் எடுத்து அடுக்கிடலாம். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி டால்ஸ்ன்றனால நம்ம எங்கே வேணால் வச்சிடலாம். நான் வந்து என்ன பண்ணேன், நான் ரூம் ஜன்னலில் தான் இதெல்லாம் வச்சுருந்தேன். இந்த மாதிரி அழகாக டபுள் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுவேன். அந்த 2 டால் தான் வந்து ராமேஸ்வரத்தில் நாங்கள் வாங்கினது. இது வந்துட்டு நாங்கள் மொரிஷியஸ் போகும்போது டோடோ பேர்டு அப்படின்னு சொல்லி வாங்கினது. அந்த இனமே அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி டால்ஸ் மட்டும் அங்கே நிறைய விற்கிறாங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதா இந்த பேர்டு வந்து அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து கப்பிள், ஒரு பாய் வந்து ஒரு கேர்ளை தூக்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், என்னோட அந்த ஒரு டால் வந்து விழுந்துருச்சு கீழே. என்னன்னு பார்த்தா நான் அது நினச்சனால ஃபுல்லாக கம் எல்லாம் பிஞ்சு போச்சு. அதை ஒட்டுறதுக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பாதியிலேருந்து நான் அப்படியே டைவர்ட் ஆகி அதுக்கு போயிட்டு அதை எப்படியாவது ஒட்டிடணும் அப்படின்னு சொல்லி. பட்டு ஓரளவு ஒட்டி வச்சுட்டேன். அன்னைக்கு நின்றுச்சு, திருப்பியும் விழுந்துருச்சு. ஸோ அந்த டால் வேஸ்ட்டாக போயிடுச்சு நான் க்ளீன் பண்ணதில். அதுக்குள்ளேயுமே டைம் வந்து 2:30 கிட்ட ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் ஹஸ்பண்டும் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. SS ஹைதராபாத்லேருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. அதில் ரைத்தா இருக்குது, அதுக்கப்புறமா பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் 65 தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு என்னோடய லஞ்ச் முடிச்சுட்டேன். இவ்வளோ நல்லா சாப்பிட்ட அப்புறம் நம்மளால் வேலை செய்ய முடியுமா? சரி கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அத்தை பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டேன்னு என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க. அவ்வளோ கிளம்ஸியாக இருந்த பிளேஸை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து நாங்கள் புரஷவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் கடையில் தான் வாங்கினோம். 3 ரேக் இருக்கும், 3 சைடு 3 ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். எல்லாமே அடுக்கி வச்சாச்சு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பை, இவ்வளோ விட இன்னும் 2 மூட்டை பை சேர்ந்துருந்தது. இந்த கல்யாண வீட்டில் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பை. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் பை சேருமா? அப்படி சேர்ந்தா அந்த பையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு இந்த பையெல்லாம் நாங்கள் எதுக்காக யூஸ் ஆகும்னு சேர்த்து வச்சு ஆனால் எதுக்குமே யூஸ் ஆகலை. ஃபுல்லாக இடத்த அடைச்சது மட்டும்தான் மிச்சம். இது அதுக்கப்புறம் ஃபுல் இது நான் அடுக்கிட்டேன். ஆனால் நான் பாதி அடுக்கிறதுக்குள்ள அந்த பொம்மை உடஞ்சிட்டனால நான் எல்லா அடுக்கிறதையும் காட்டலை. எல்லாத்துலேயுமே கீழே வந்து டபுள் செல்லோ டேப் போட்டு அழகாக எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோடய ஃபைனல் லுக் வந்து என் விண்டோ வந்து இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல பின்னாடி வந்து வெளிச்சம் அடிக்கிறதுனால கிளியராக தெரியல டால்ஸ் வந்து. அந்த விண்டோ கீழே ஒரு பீம் பேக்கும் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் போல் சரி ரொம்ப போரிங்காக இருக்குது, ஒர்க் பண்ணி எங்கேயா வெளில போகலான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் அப்படியே கிளம்பி ஒரு டிரைவ் போகலான்னு போனோம். பேந்தியான் ரோட் கிட்ட போகும்போது அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி ஓகே போய் பார்க்கலாம். அன்றைக்கி தான் லாஸ்ட் டேன்னு வேறு போட்டிருந்தாங்க. சரி ஓகே சும்மா என்ன இருக்குது அப்படி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இங்கே என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோன்றதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். ஏன்னா இதுலேயே போட்டோன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு 2 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே அங்கே வந்து ஒரு சாண்ட்விச் கடையில் வந்துட்டு பன்னீர் டோஸ்ட் சாண்ட்விச்சும் கார்ன் டோஸ்ட் சாண்ட்விச்சும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரவுமே எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பொங்கல் சீட் கொடுக்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அம்மா அப்பா வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த சிக்கனில் வந்து அவங்க வந்து சில்லி சிக்கன் செஞ்சாங்க ஹஸ்பண்ட். அப்புறம் நான் வந்து இட்லி செஞ்சுட்டு எங்கள் அத்தையும் நானும் சேர்ந்து குருமா நான் எல்லாம் வெட்டி கொடுத்தேன். எங்கள் அத்தை வந்து சிக்கன் குருமா செஞ்சாங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தோன்னே பிஸி ஆகிட்டேன், வீடியோ எடுக்கலை.
அம்மா பூலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே வந்து பூக்கடையில் இந்த 3 ரோஸ் கொடுத்தாங்கன்னு என் தம்பி வந்து என்கிட்ட கொடுத்தான். அக்கா இந்த 3 ரோஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. உடனே நான் அந்த ரோஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ரோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி தான் அந்த டே எங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப பிஸியாக ஃபுல்லாக போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.